வணக்கம், வெல்கம் டு சரண்யா கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து ஐஸ்கிரீம் வந்து வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு ரொம்ப எளிமையாக பண்ணிடலாம். வாங்க, 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் பசும்பால் கூட யூஸ் பண்ணி பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க பால் ஆடையே போதும். இதை வச்சே நம்ம ரொம்ப ஈஸியாக வெண்ணிலா ஐஸ்கிரீம் பண்ணிடலாம். இப்போ பால் ஆடையை இந்த மாதிரி நல்லா அடிச்சிங்கன்னா உங்களுக்கு க்ரீம் ஆகிடும். அது இதை யூஸ் பண்ணி நம்ம வெண்ணிலா ஐஸ்கிரீம் பண்ணலாம். இப்போ நான் 1/2 லிட்டர் பாலை வந்து நல்லா காய்ச்ச போகிறேன். காய்ச்சும் போது பால் வந்து நல்லா திக்காகணும். தண்ணி ஊத்தாம காய்ச்சுங்க. நல்லா திக்கா இருக்கணும் பால். இப்போ வந்து நம்ம காய்ச்சின பாலில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற க்ரீமை நம்ம வந்து சேர்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இப்போ பால் ஆடை இல்லைனாலும் நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கடையில் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதை கூட இதுக்கு பதிலாக நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்க்க சேர்க்க அது வந்து சூப்பராக பால் வந்து நல்லா திக்காகுது பாருங்க. இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரையோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 லிட்டர் பாலுக்கு 8 டேபிள் ஸ்பூன், அதாவது 4 கிளாஸ் பாலுக்கு வந்து அதோட டபுள் எடுத்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு பாருங்க. சூப்பராக கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த பாலை வந்து நம்ம சிம்மில் வச்சு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் சிம்மில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா வந்து பால் நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள். மேலே அவ்வளோ தூரம் இருந்தது, இப்போ நல்லா இறங்கி நல்லா பால் திக்காயிடுச்சு. இது ரொம்பலாம் திக்காகாது உங்களுக்கு, ஏன்னா நம்ம பால் ஆடை யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இவ்வளோதான் நமக்கு திக்காகும். இப்போ நம்ம பால் நல்லா ஆறிடுச்சு பாருங்க. நம்ம வந்து பாலாடை போட்டிருந்தோம் இல்லையா, அதோட கலர் தான் அந்த மஞ்சள் கலர். இதை நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா நல்லா வெள்ளையாக மாறிடும். இதில் நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கோம். இந்த எசன்ஸ் தான் நமக்கு வெனிலா ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால நம்ம இதை ஸ்கிப் பண்ணாமல் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கணும். மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ எல்லாத்தையும். அவ்வளோதான், இது நல்லா ஆறிடுச்சு. இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம எந்த கண்டெய்னர் வேணால் நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்டீல் கூட எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா பிளாஸ்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு ஏர்டைட்டாக இருக்கணும், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நம்ம வந்து இதில் ஊற்றிடலாம். ஊற்றியாச்சு. இப்போ வந்து நம்மளோட லிட்டு வந்து நல்லா ஏர்டைட்டாக இருந்ததுன்னா அதில் வந்து வாட்டர் ட்ராப்ஸ் வந்து விழாது மேலே. சப்போஸ் உங்களோட லிட்டு வந்து ஏர்டைட்டாக இல்லைனா இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம்லேருந்து ஒரு 3 மணி நேரம் வரைக்கும் வச்சுருங்க. வச்சுட்டு திருப்பி ஓப்பன் பண்ணுங்கள். நல்லா செட் ஆகிருக்கு பாருங்கள், சூப்பராக. ஸோ இதை வந்து நம்ம இப்படி உடைச்சோன்னா உள்ளார வந்து கொஞ்சம் வந்து செட் ஆகாமல் இருக்கும். இதை நம்ம வந்து மிக்சியில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அப்போ தான் நமக்கு நல்லா க்ரீமியாக நல்ல ஒரு சாஃப்டாக லேயராக இருக்கும் ஐஸ்கிரீம். அதனால இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். இப்போ மிக்சியில் போட்டு ஒரே ஒரு அடி அடித்து அதை நுரைச்சி வந்தோன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா நுரைச்சி வந்திருக்கு. இதை நம்ம வந்து திருப்பி அதே பாத்திரத்தில் நம்ம ஊற்றிடலாம். ஊற்றி அதே மாதிரி நம்ம மூடி வச்சு ஒரு 8 மணி நேரம் கழித்து எடுத்தோன்னா, அப்படி இல்லைனா நீங்கள் நைட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு காலையில் எடுத்திங்கன்னா சூப்பரான அருமையான டேஸ்டி க்ரீமி வெண்ணிலா ஐஸ்கிரீம் நம்ம கிடச்சிரும். அதுவும் இவ்வளோ ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் இதை உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா கட்டியாக நல்லா செட் ஆகிருக்கு. நீங்கள் நார்மல் கரண்டி கூட யூஸ் பண்ணி எடுக்கலாம். நான் இப்போ வந்து நார்மல் கரண்டி யூஸ் பண்ணி தான் எடுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது. சூப்பரான க்ரீமியான வெனிலா ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ எளிமையாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம வெனிலா ஐஸ்கிரீம் ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது மேலே நம்ம நட்ஸு இல்லைனா சாக்லேட் எதுனாலும் போட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. வெனிலா ஐஸ்கிரீம் பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். நன்றி.